அனைவருக்கும் வணக்கம். சிக்கனம் சேமிப்பு செல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சந்திரன். ஞாயிறு தோறும் இப்பகுதியில் இடம்பெறும் சிறப்பு விவாதத்தில் இன்று நாம் பேச இருப்பது முதலீடு செய்ய இது ஏற்ற நேரமா என்பது குறித்து தான். ஜிடிபி என சொல்லப்படும் தேசத்தின் உள்நாட்டு வளர்ச்சி இந்தியாவை பொறுத்தவரை இன்று நம்பிக்கை தரும் நிலையை எட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மறுபுறம் வியன்னாவில் 2 தினங்களுக்கு முன் நிறைவடைந்த எண்ணெய் வள நாடுகளின் கூட்டத்தில் உடனடி பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தீர்க்கமான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு குறித்து இப்போதைக்கு அச்சம் கொள்ள தேவையில்லை. இதேபோல மற்றொரு முக்கிய இறக்குமதி பொருளான தங்கத்தின் விலையிலும் சரிவு தொடர்கிறது. இந்தியாவுக்கு முக்கிய மழை காரணியான தென்கிழக்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் கேரள எல்லையை தொட்டுவிடும் என்பதோடு தற்போது கடும் வறட்சியில் சிக்கி தவிக்கும் வட இந்திய மாநிலங்கள் உட்பட தமிழகத்திலும் கூட இந்த ஆண்டு சராசரிக்கும் கூடுதலான அளவு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல மத்திய அரசின் உள்கட்டமைப்பு சார்ந்த துறைகளிலும் செயல்பாடு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது என்பது பரவலான கருத்து. இதுபோன்ற சாதகமான செய்திகள் வரிசை கட்டி நிற்பதால் நீண்டகால அடிப்படையில் பங்கு சந்தை நல்ல வருவாய் தரும் என்பது பொதுவான நம்பிக்கை, கடந்த கால வரலாறும் கூட. ஆனால் பங்கு சந்தை வருவாய் என்பது மேற்கண்ட காரணிகள் அல்லாத மற்ற சிலவற்றையும் பொறுத்தது என்பதோடு எந்த நேரத்தில் அதில் காலடி வைக்கிறோம், எப்போது வெளியேறுகிறோம் என்பதையும் பொறுத்தது என்பது அனுபவஸ்தர்களின் கருத்து. எனவே இன்றைய பங்கு சந்தை முதலீட்டுக்கு ஏற்றதா, எந்தெந்த துறைகளில் முதலீடு செய்ய வாய்ப்பு உள்ளது, சந்தைக்கு ஒருவோர் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்ற அம்சங்கள் எவை என்பது குறித்து விவாதிக்க பங்கு சந்தை நிபுணரும் முதலீட்டு ஆலோசகருமான ரா. அருள்ராஜன் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரோட விவாதத்தை தொடர்வோம். வணக்கம் திரு அருள்ராஜன். வணக்கம். இப்போ நம்ம அறிமுகத்தில் சொன்ன மாதிரி இன்றைய சந்தை சூழல், பங்கு சந்தை சூழல் எப்படி இருக்கு? உங்க ஆரம்ப கருத்து என்ன? இப்போ சந்தை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை அளக்கிற பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிஃப்டியில் சொல்றதா இருந்தால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு முன்ன 5 நாளைக்கு பின்ன அப்படின்னு இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு கடந்த 5 நாட்கள் மட்டும் ஒரு கணிசமான ஒரு ஏற்றம் இந்த சந்தையில் பார்த்தோம். இதை டெக்னிக்கலாக சொல்றதா இருந்தால் ஏற்கனவே இந்த சந்தையானது 7700க்கும் 7950க்கும் இடையே சில மாதங்களாக சிறைப்பட்டு இருந்தது. இப்போ என்னாச்சுன்னா 7950 தாண்டிய பிறகு மலன்னு ஏறி 8200 என்ற நிலைக்கு வந்தாச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் இருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது 8000 என்பது முக்கியமான ஆதரவு நிலையாகவும் 8250 என்பது தடை நிலையாகவும் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ எப்போ நம்ம பணத்தை பங்காக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 8250 தாண்டினால் மிகப்பெரிய ஏற்றம் காத்திருப்பதாக பார்க்கிறோம். மேல 8650 முதல் கட்டமாகவும் 8900 என்பது 2ஆம் கட்டமாக பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு ஸ்விங் அப்படின்றது இப்ப ரெடியா இருக்கு. அப்போ இதுல நம்ம உள்ள அந்த வண்டியில ஏறி அங்க இறங்குறதுக்கு 8650 ஒரு லாபத்தை எடுப்பவர்களாகவும் நீண்ட கால முதலீட்டாளர்கள் 8900 வரை வெயிட் பண்ணலான்றதும் அதையும் தாண்டும் போது ஒரு புதிய உச்சம் 9300 என்பதை தொடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பொதுவாக டெக்னிக்கலாகவும் பார்க்கிறோம். இது நீங்க கேட்ட மாதிரி உடனடியாக சந்தை எவ்வாறு இருக்கிறது அப்படின்றதுக்கு கூடவே இதை கொஞ்சம் நம்ம எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் நீங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக பட்டியலிட்டீங்க. எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் சந்தையை நேரடியாக தொடர்புடைய விஷயங்கள். அப்படி பார்க்கும்போது இன்றைய சந்தை எப்பவுமே பங்கு சந்தை என்பது பொருளாதாரத்தை காட்டக்கூடிய கண்ணாடின்னு சொல்றோம். அப்போ பொருளாதாரம் வலிமையா இருந்தா பங்கு சந்தை வலிமையா இருக்கும். பொருளாதாரம் வலிமையா இருக்கான்னு காட்டக்கூடிய ஒரு சில முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரவு செலவுக்கு மத்திய அரசினுடைய இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குதுன்றது ஒரு ஆறுதலான விஷயம். இந்த 2016-17க்கு 3.5% கொண்டாடுறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது சொல்லணும் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 1.4% இருக்குதுன்றது மிகப்பெரிய ஆறுதலான விஷயம். அந்நிய செலாவணி கையிருப்புன்னு பாத்தீங்கன்னா $350 பில்லியன் கையில் இருக்குதுன்றது இன்னொரு ஆரோக்கியமான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி கச்சா எண்ணெய் விலை அப்படின்றது குறைந்து கொண்டே இருப்பதும் அப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதும் இந்திய சந்தைக்கு சாதகமாக இருக்கிறது. பொதுவாக நீங்க கேட்ட மாதிரி ஒரு அவுட்லைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய பங்கு சந்தைக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையும் அந்நிய நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து தற்போது கடந்த ஒரு வாரமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். கூடவே டிஐஏ என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கி கொண்டிருப்பதனால் சந்தை தற்போது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் சிறு முதலீட்டாளர்கள் பணத்தை பிரித்து முதலீடு செய்வதற்கு தங்களை தயார் பண்ண வேண்டும். சரிங்க சார். இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ இது நாம இருக்கிறது இப்போ ஜூன் மாதத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த நிதியாண்டுக்கான முதல் காலாண்டு இது அடுத்து எதிர்பார்க்கலாம். ஆனால் ஏற்கனவே நம்ம கடந்த முழு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்களும் வெளியிட்டிருக்கிறது.
ஸோ அதில் வந்து தான் கிட்டத்தட்ட அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்புகளை இந்த நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கும். அதன் அடிப்படையில் இப்போ எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களோட இதெல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த காரணிகளை வைத்து நீங்கள் இன்னைக்கு வந்து தொழில்துறை நம்பிக்கையோடு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ 2015-16 அப்படின்னு முடிஞ்ச நிதியாண்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிரமமான காலகட்டத்தை தான் நம்மளுடைய கார்ப்பரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் சந்தித்திருக்கிறன. இப்போ 2016-17 முதல் காலாண்டு முடிந்திருக்கிற ஒரு நிலையில இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன சொல்லுவோம், கிராவலிங் சொல்லுவோம், கொஞ்சம் மேலே நகர்றதுக்கான ஒரு முயற்சியில் இப்போ ஈடுபட்டிருக்கிறாங்கன்றது ஒரு விஷயம். ஆனால் எல்லா துறைகளுமே அந்த மாதிரி வந்திருக்கான இல்லை. சில துறையினை தாண்டி சில அந்த நிறுவனங்கள் சார்ந்து வளர்ச்சின்றதை பார்க்க முடிகிறது. இதையே இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது ஒரு கோல்ட்மேன் சாக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனம் அவங்களுடைய ஒரு அனாலிசிஸ் பிரகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்திய நிறுவனங்கள் வரக்கூடிய காலாண்டுகளில் 10-14% வளர்ச்சி இவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே இந்த டபுள் டிஜிட் குரோத்தை பார்க்காம தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் கடந்த ஒரு வருடமா. இப்போ இந்த 10-14 வளர்ச்சி என்பது நிகழ்ந்தாலே இந்திய சந்தையானது உலக முதலீட்டாளர்களை கவரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தையாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம சந்தை ஏறுறதும் இறங்குறதும் அந்நிய நிதி நிறுவனங்களுடைய முதலீட்டின் அடிப்படையில் மட்டுமே நிகழ்ந்துட்டு இருக்கு. நம்ம அப்புறம் பின்னாடி ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறோம், நம்ம மார்க்கெட் லீடரா இல்ல. ஆக அந்நிய நிதி நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்கக்கூடிய வகையில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்திய சந்தை மாறிக்கொண்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சீங்கன்னா, ஆம், இப்போதைய வளர்ச்சி என்பது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்தடுத்த இப்போ நம்ம வந்து 16-17 தாண்டி அடுத்த 4-5 வருடங்கள் 2020 வரைக்கும் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய சந்தையாக தான் இருக்கிறது. இப்போ நம்பிக்கை அளிக்கக்கூடிய சந்தை அப்படிங்கிறது வந்து அந்நிய முதலீடுகள் வரும் அப்படிங்கிறது சார்ந்தா, இப்போ புதியதாக பொறுப்பேற்று 2 ஆண்டுகளை இப்போ நிறைவு செய்திருக்கிற மோடி அரசு வந்து இப்போ அடிப்படை கட்டமைப்பு விஷயங்கள் எல்லாம் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நிதின் கட்கரி வந்து ரோட் ப்ராஜெக்ட் ஆகட்டும், போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதிக கவனம் செலுத்துறாரு. அது தவிர வந்து தொலைத்தொடர்பு விஷயத்திலையும் வந்து ஸ்பெக்ட்ரம் எல்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, ஏலம் அதெல்லாம் வெளிப்படையாக நடக்குதுங்கிற விஷயங்கள், இது மாதிரியான விஷயம். இன்னொரு பக்கம் ரயில்வேலையும் வந்து பல திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இது போன்ற நடவடிக்கைகள் வந்து தர நம்பிக்கையா இல்லை அந்நிய முதலீடுகள் வரக்கூடிய நம்பிக்கையா? நீங்க எது நம்பிக்கை தருதுங்கிறீங்க? இது ஒன்னோட ஒன்னு ஒரு செயின் மாதிரி லிங்க் ஆனது. இப்ப அந்நிய முதலீடு இந்தியாவுக்குள் வர வேண்டுமானால் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதிர்பார்க்கறது என்ன? இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். இப்ப இந்த பொருளாதார வளர்ச்சி என்பதை மெஷர் பண்ற யார்ட் ஸ்டிக்னு பார்க்கும்பொழுது அதுல இந்த நீங்க சொன்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஏறக்குறைய ஒரு லிஸ்ட்ல மேல நிக்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சி என்பதில் இந்தியா கணிசமான அளவு முதலீடு செய்து அதை செய்து காட்டுவதன் மூலம் மட்டுமே அவர்களை உள்நோக்கி அழைக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஏறக்குறைய நீங்க சொன்ன எல்லா ஏரியா ஆஃப் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது போர்ட்டா இருக்கட்டும், இல்ல ஏர்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல ரோடா இருக்கட்டும், இல்ல ரயிலா இருக்கட்டும், எல்லாத்திலையும் பார்க்கும்போது ஏற்கனவே பட்ஜெட்லேயே வந்து 2.25 லட்சம் கோடிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒதுக்கீடு செய்தது என்பது ஒரு பகுதி, அதை செலவு செய்து நடைமுறையில் செய்து காட்டுவதுன்ற ஒரு 2வது ஏரியா நோக்கி போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்ப என்ன கிளைம் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 100 கிலோமீட்டர் பெர் டே நாங்க போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்றதும், ஏற்கனவே ஒரு 10,000 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே வந்து சீர் பண்ண போறோம்ன்றதும், 50,000 ஸ்டேட் கவர்மெண்ட் ரோட சரி பண்ண போறோம் சொல்லியிருக்காங்க. அதனால இது வளர்ச்சியின் பாதையை நோக்கி தான் அந்நிய முதலீடு உள்ளே வரும். அடிப்படை கட்டமைப்பு விஷயத்தில் இந்த அரசு கவனம் செலுத்துது, அது வந்து நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். சிறு முதலீட்டாளர்கள் இந்த துறையில் முதலீடு செய்யறது அப்படிங்கிறது சரியான விஷயமா? ஏன்னா அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே நீண்டகால திட்டங்கள். ஸோ இவங்க சிறு முதலீட்டாளர்களுக்கு அதில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிறு முதலீட்டாளர்னு வரும்போது நான் பொதுவாக முதலீடுன்னு சொல்லும் போதே தங்க விதிமுறைகள்லாம் சொல்லி பகுதி பகுதியாக முதலீடு பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, இறக்கம் வரும்போது அதற்கான பண ஒதுக்கீடு இருந்தால் தான் அதை வாய்ப்பா பார்க்க முடியும். இல்லைன்னா வாங்கினதுக்கு அப்புறம் இறங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில் மட்டுமே பெரும்பாலான முதலீடை போடுவதன் மூலமாக ஒருவேளை அந்த துறை வந்து நீங்க சொன்னீங்களே நீண்டகால அடிப்படையில் போன சில வருடங்களை கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீண்டகால அடிப்படையில் வந்த ப்ராஜெக்ட்ஸ்ல நடுவில் பணம் கொடுக்காம நின்று போனதுனால நிறைய அந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப எல்லாமே கடனில் தான் தச்சு. ஒரு எந்த நிறுவனத்திற்கு 35,000 கோடி 45,000 கோடி கடனில் இருந்து வட்டி கட்ட முடியாம கஷ்டப்பட்டு பங்கின் விலை பெரிய சரிவை சந்தித்தது. அதனால இப்ப உள்ள நுழையும் பொழுது இப்ப அதுக்கு ஒரு புது உத்வேகம் வரலாம். அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய பணத்தின் மூலம் மட்டுமே அந்த நிறுவனங்களுக்கான ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்போ கொஞ்சமா ஒரு போர்ட்போலியோன்னு எடுத்தீங்க அப்படின்னா 10% என்ற அளவிற்கு இந்த துறையில் அவர்கள் கவனம் செலுத்தலாம்னு சொல்லலாம். சரிங்க சார். இப்போ அதுக்கு அடுத்தது அட்ராக்டிவான துறை அப்படின்னு பரவலாக நம்பப்படுறது வந்து மறுபடியும் இது மாதிரியான சீரமைப்பு சார்ந்த விஷயம் தான் வங்கித்துறை.
ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் எடுத்த பல்வேறு நடவடிக்கையினால இப்போ பேங்க் பேலன்ஸ் ஷீட் எல்லாம் கரெக்ட் ஆகி அது வந்து வரக்கூடிய காலங்களில் நம்பிக்கை தருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தோட உடன்படுறீங்களா? அப்படி உடன்பட்டால் சிறு முதலீட்டாளர்கள் அந்த வங்கி சார்ந்த துறைகளில் எவ்வளோ தூரம் வரைய முதலீடு செய்யலாம்? நீங்க எல்லா கேள்வியுமே அந்த சிறு முதலீட்டாளரை நோக்கி அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பா எப்படி உள்கட்டமைப்பு துறையை சொல்லும்போது ஒரு 10% ஒதுக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா சிமெண்ட், அதுக்கப்புறம் இரும்பு, இப்படி தனித்தனியாக துறைகள்லாம் இருக்கு. அதில் சிமெண்ட் இப்போ நல்லா இருக்கு, அதனால சிமெண்ட்டை நோக்கி போகலாம் அப்படின்றதையும் ஒரு கூடுதல் செய்தியாக சொல்லிடுறேன். அப்போ நிதித்துறையை நோக்கி வரும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் அப்படின்றது இப்போதைக்கு ரகுராம் ராஜன் அவர்கள் முதல்லயே 2 குவார்ட்டருக்கு முன்னாடியே சொன்னார். 2 குவார்ட்டர்ல நீங்க கிளீன் அப் பண்ணணும்னு சொன்னார். அது அவ்வளவு சீக்கிரம் கிளீன் ஆகிற மாதிரி தெரியல. 2017 அடுத்த ஒரு நிதியாண்டு வரைக்கும் டைம். இப்போ அதுக்குள்ள இந்த வாராக்கடனின் அளவுகள் எல்லாத்தையுமே கட்டுக்குள் கொண்டு வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்டை கிளீனா இருக்கணும்ன்றது வந்து தேவையான விஷயம். இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிதித்துறை என்பது ரத்த நாளங்கள் மாதிரி உடம்புல அது ஸ்திரானால் மட்டும்தான் பொருளாதாரம் வளரும். அப்படி பார்க்கும்போது சிறு முதலீட்டாளர்கள் துறையை கவனமா பார்க்கணும். இதுல வாய்ப்பை நழுவிட்டுறக்கூடாது. ஆனா இப்போது இருக்கக்கூடிய நிலையில பொதுத்துறை வங்கிகள் அப்புறம் தனியார் துறை 2 பிரிக்கணும். தனியார் துறை வங்கிகள் இன்னைக்கும் ஆரோக்கியமா இருக்கு, முதலீடு பண்ணலாம். பொதுத்துறை வங்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இப்பவே 4 லட்சம் கோடி வார கடன்கள் இருக்குது. அது இல்லாம 8 லட்சம் கோடி இன்னும் ஸ்ட்ரெஸ்ட் அசெட்னு சொல்றாங்க, அந்த அளவில் இருக்குது. அப்படின்றது ஒரு சிரமமான திசையில் தான் இருக்குது. ஆனாலும் இந்த ஒரு வருடத்தில் அப்படின்றது அவர் சீரமைப்பார்க்கிற வாய்ப்பை ஏற்கனவே ரகுராம் ராஜன் ஒன்ன தூக்கி போட்டார். என்னன்னா ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் அப்படின்றதுல அவங்களுடைய ரியல் எஸ்டேட் அசெட்டு, அதே மாதிரி அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் முதலீடு பண்ண அசெட்டு, இது எல்லாத்தையுமே கணக்கில் சேர்த்துக்கலாம்னு சொன்னதுனால இப்போ அதெல்லாம் மூச்சு விட்டுட்டு இருக்கு. இல்லைன்னா இன்னும் பிரைஸ்லாம் எங்கேயோ கீழே போயிருக்கும். அதனால நிதி சார்ந்து பார்க்கும்போது முதலீடின் அடிப்படையில் இந்த துறை வலிமையாக தான் இருக்கு. கடனின் அடிப்படையில் வாராக்கடன் ஜாஸ்தியா இருக்கு. அதை கூட பாத்தீங்க அப்படின்னா அரசு இந்த பேங்க் கரன்சி ஆக்ட் மூலமாக கூட கொஞ்சம் நிறைய பல்குகளை கொடுத்து கடன் வசூலிப்பதற்கான ஒரு முயற்சி ஈடுபடுறாங்க. அதனால 2017க்கு அப்புறம் இந்த துறை வலிமையாக தான் மாறும். ஆனா லேட், அப்ப ஏறிட்டு இருக்கும் பங்குலாம். அதனால இப்பமே இந்த நிதித்துறை சார்ந்த பங்குகளில் குறிப்பாக தனியார் துறை வந்து இன்னைக்கும் ஒரு ஹாட் கேக் தான், நீங்க அதுல முதலீடு பண்ணலாம். ஆனால் பொதுத்துறை வங்கிகளில் செலக்டிவா பண்றது நல்லது. சரிங்க சார். இது தவிர முதலீட்டுக்கு ஏற்றது அப்படின்னு பார்க்கும்போது பரவலாக சொல்லப்படுறது வந்து ஃபார்மா செக்டார். ஏன்னா எப்பவும் வந்து மக்கள் தொகை கூடுதலாக உள்ள இந்தியா மாதிரியான நாடுகளில் மருந்து பொருட்களோட தேவையும் அதிகமாக இருக்கும்ன்றதுனால. ஆனால் யுஎஸ்எஃப்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்துத்துறை கட்டுப்பாட்டு அமைப்புகளோட கடிதங்கள்னாலையும் எச்சரிக்கையினாலும் பல துறைகள், பல நிறுவனங்கள் பாதிக்கப்படுறதும் அடிக்கடி நிகழுது. ஸோ இது மாதிரியான ஒரு சூழல்ல இந்த துறை சார்ந்து உங்களோட பரிந்துரைனா என்ன சொல்லுவீங்க? இந்த துறை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல துறைகளுடைய கிங் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஆனா சமீபத்தில் ஒரு சரிவு இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு கேள்விக்குறியாகவும் தெரியுது. ஆனா ஒட்டுமொத்தமா இந்த துறையை நீங்க பார்க்கும் பொழுது உலகிலேயே வால்யூம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில 3வது இடத்துல இருக்கு. உற்பத்தி செய்யக்கூடிய அளவுல விலை அப்படின்னு பார்க்கும்போது 13வது இடத்துல இருக்கு. அந்த மாதிரி இந்த துறையானது மிகப்பெரிய வளர்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் நீங்க சொன்னீங்க எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆணையகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய 543 உற்பத்தி தளங்களை அனுமதித்திருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அமெரிக்கா தவிர மற்ற நாடுகள் எடுத்துக்கிட்டா இதான் அதிகமான உற்பத்தி தளங்களை கொண்ட ஒரு இடமா இருக்கு. அது பாசிட்டிவான ஒரு விஷயம். அடுத்தது இந்த துறை சார்ந்து சொல்வதாக இருந்தால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் கன்சம்ஷன் கூடிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே 2016, 17, 18, 18 இந்த ஒரு ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா கூட ஒரு 15 to 16% வளர்ச்சி இது அடையும் என்பதும், அடுத்த 5 ஆண்டுகளில் 20% வளர்ச்சி அடையும் என்பதும் ஒரு கணிப்பு வருகிறது. அப்போ பார்மா துறை என்பது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் அவேர்னஸ் நிறைய இருக்குது. மக்கள்லாம் அர்பனைசேஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்சூரன்ஸ்ன்ற துறை பெருசா, அதுவும் மெடிக்கல் சார்ந்த வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆகவே இந்த துறையானது அடுத்த 5 வருடங்களில் கணக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்பவே கிட்டத்தட்ட $20 பில்லியன் என்ற ஒரு அளவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்த 2025 பார்க்கும்போது $100 பில்லியன் என்ற அளவுக்கு இந்த துறை வளர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா பார்க்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த இறக்கங்கள் எல்லாம் நீண்டகால முதலீட்டாளருக்கு பெரும் வாய்ப்பே அப்படிதான் சொல்லணும். சரி, இப்போ இந்த துறையில எத்தனை சதவீதம் முதலீடு செய்யற உங்களோட பரிந்துரையை சொல்லுவீங்க? இந்த துறை அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமா நான் முன்னாடி 10 அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 1 லட்ச ரூபாய் போடுற ஆள் வந்து ஒரு 10 நிறுவனங்கள் போடலாம், 10 துறை சார்ந்த நிறுவனங்கள் போடலாம் சொல்லும்போது நான் முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 10 சொன்னேன். இதுக்கு வந்து 15 to 20 வரைக்கும் போகலாம். சரிங்க சார். அதுக்கு அடுத்தது இப்போ பரவாயில்ல எதிர்பார்க்கறது வந்து பருவமழை. இந்த வரக்கூடிய பருவமழை வந்து தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் மற்றபடி நாட்டை பொறுத்தவரையிலையும் பரவாயில்ல சராசரியை விட கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற தகவலே மறுபடியும் ஒரு முறை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால விவசாயம் சார்ந்த விஷயங்களும் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து எந்த விஷயங்கள்ல எதிரொலிக்கும், இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முதலீடு செய்ய இது ஏற்ற நேரமா இல்லை தாமதமாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா அவங்க எந்த துறை தேர்ந்தெடுக்கணும்?
இப்போ மான்சூன் அப்படின்றது வந்து இந்தியாவினுடைய ஒரு முதுகெலும்பு மாதிரின்னு சொல்லலாம். முன்னாடி வந்து விவசாய முதுகெலும்புன்னு சொன்னோம். இப்போ ஏறக்குறைய சர்வீஸ் செக்டர் அந்த இடத்த வந்து பிடிச்சிச்சு. நாட்டினுடைய வளர்ச்சியில் அக்ரிகல்ச்சர் பின்னுக்கு போய் இப்போ சர்வீஸ் முன்னாடி வந்தாச்சு. இப்போ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மான்சூன்ன்றது இந்த வருஷம் சராசரி அதிகமான மழை பெய்யும் என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருப்பதனால இந்த துறை சார்ந்த பங்குகள் அப்படின்றது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. ரெண்டாவது, ஏற்கனவே வந்து மத்திய அரசும் வந்து போன பட்ஜெட்லேயே ஏறக்குறைய விவசாயத்துக்கான பண ஒதுக்கீடு நிறைய வச்சிருக்கிறதாலும் அது முறையாக செலவு செய்யப்பட்டு அதன் மூலமாக உற்பத்தி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கூடுவது மூலமாகவும் முதலாவதாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பவர் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் அது கூடும் பொழுது இப்போ நம்ம வந்து அது செலவு பண்ணும்போது உடனடியாக இருக்கக்கூடிய துறைன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி நீர்த்துறை சார்ந்த வளர்ச்சி பார்க்கலாம். ஆனா நேரடியாக உடனடியாக ஒரு வளர்ச்சியை பெறப்போது எஃப்எம்சிஜின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இந்த துறை ஏற்கனவே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த செய்தி வரவே அது ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நல்ல மழை பெய்து வளமாக ஒரு ப்ரொடக்ஷன் வரும்பொழுது எஃப்எம்சிஜி மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஆகவே சிறு முதலீட்டாளர்கள் கவனம் செலுத்த வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி துறையை மழையை ஒட்டி கவனம் செலுத்தலாம். அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்கீடு? எஃப்எம்சிஜின்றது ஒரு எவர்கிரீன் ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது இது 15% 20% ஒதுக்க வேண்டிய இடமாக பார்க்கலாம். சரிங்க சார். இப்போ இதுக்கெல்லாம் மூல விஷயமா இருக்கிறது அப்படிங்கிறது சிறு முதலீட்டாளர் பாதுகாப்பு தான். ஸோ செபி வந்து அந்த விஷயத்தில் தொடர்ந்து வந்து தீவிரமாக செயல்பட்டு அவங்களுக்கு பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து வர செய்தி. அந்த வகையில் அண்மைய செபியோட நடவடிக்கைகளும் அது சிறு முதலீட்டாளர் சார்ந்த எந்த அளவு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களையும் பதிவு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை தரதாக இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒரு ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாதான் அவங்க வசிக்கிறவங்க பாதுகாப்பா உணர்வாங்க அப்படின்னு அடிப்படையில் செபி அமைப்பானது கண்டிப்பா சிறு முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களிடம் திரட்டப்பட்ட பணத்தை முறையாக அது செலவு செய்யப்படுகிறதா அப்படின்ற ஒரு வகையில் கண்காணிப்பு அப்படின்னு நடந்திருக்கிறது. அதே மாதிரி பொதுமக்கள் ஏமாற்றப்படும் பொழுது அதற்கான ஒரு காம்பன்சேஷன் வருவதற்கான சட்ட ரீதியான அவங்களுக்கு வலுக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கிறோம். அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் எல்லாம் முன்னாடி இந்த நெட்ல வராமலே இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த 10,000 கோடிக்கு மேலாக பணம் திரட்டப்படுகிறதோ அவையெல்லாம் முன்னாடி ஆர்பிஐ கண்ட்ரோல தான் இருந்தது. அவையெல்லாம் கூட இப்போது செபியினுடைய கட்டுப்பாட்டுகள் வர ஆரம்பித்ததற்கான அறிகுறிகள் தருவதனால கண்டிப்பாக செபியினுடைய இந்த நடவடிக்கை சிறு முதலீட்டாளருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை அளிக்கும். கட்டாயம் சார். இன்னும் இதில் பேசுறதுன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவு பெற்றதால் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று எங்கள் அரங்கத்திற்கு வந்திருந்து எங்களது நேயர்கள் சிறு முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் அவர்களோட தேவைகளை வந்து ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எங்கள் நேயர்கள் சார்பிலும் எங்கள் நிலையத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.